Hi friends, welcome to our channel. Hope எல்லாரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க் போனது தான் பார்க்க போகிறோம். பாப்பாவை ஸ்கூல் விட்டு அப்படியே ஈவினிங் வந்து பார்க் கூட்டிகிட்டு போனோம். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல்லில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. நாமக்கல்லில் இருக்க எல்லாருக்குமே இந்த பார்க் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பார்க்கு. இப்போ ரினோவேஷனுக்கு அப்புறம் தான் இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் 5 rupeesனு மாற்றிருக்காங்க. இங்கே நிறைய ஃப்ரீ கேம்ஸும் இருக்குது, காஸ்ட் பே பண்ணி விளாட்றதும் இருக்குது. என்ன கேம்ஸ் விளாண்டோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எங்க உட்காரலாம்? அதுல வெயில் அடிக்கும். ஒளிஞ்சுக்கிட்டோம் பாருங்க கைஸ். பார்க்குக்கு வந்து விளையாட சொன்னா இந்த புள்ள இந்த இப்போ பாருங்க இந்த பூவை. பாப்பா இந்த பூக்கு என்ன பாட்டு பாடுவ? கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 4:30ங்கும் போது வெயில் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னு கொஞ்சம் நிழலில் வந்து விளாண்டுட்டு இருந்தது பாப்பா. கைஸ் இவ தொல்லை தாங்கலை கைஸ். அங்கே ஸ்டார் பார்த்தா இப்போ ஹாட் லைட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த வேகாத வெயிலே நான் வந்து அலைய விட்டுட்டு இருக்கா. இங்கே பாருங்க கைஸ், இன்னும் பார்க்கில் வெயில் பயங்கரமாக இருக்குது. இதான் இங்கே பாருங்க கைஸ். பாப்பா இங்கே பாருங்க கைஸ், இந்த ஹாட்டோட லைட்டெல்லாம் வந்து ஒரு 7 o'clock மேலே தான் போடுவாங்க. இப்போயே இங்கே வந்துட்டு ராடி பண்ணிகிட்டு இருக்கா. நாங்கள் இன்னொரு ஸ்பாட் வந்து காட்டுறாலாம். ஓடு என்ன கட்டுற? நம்ம நாமக்கல்லா? நம்ம நாமக்கல் ஸ்டாச்சு. கண்ணு எதிரில் வெயில் கண்ணை மறைக்குது, பூசுது. என்ன பாப்பா? மேடம் பண்ற சேட்டையை பாருங்க, சரியான சேட்டை. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டா மேடம் வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டாங்களாம், ஒன்லி ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போஸ் கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது டாக் இருந்தது. நான் அதை பார்த்துட்டு ஓடி போய் ஒரு சீசன் மாதிரி பெரியவங்க உட்காந்து விளையாடுறது, அதில் சுத்தமாக ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்திரிச்சு வேறு கேமுக்கு போயிட்டாங்க. ரோப்பில் ஏறிட்டு மேலே போயிட்டு திருப்பி அகைன் அந்த சைடு வெளியே வர்றது போல் நான் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா மேலே எல்லாம் ஏறிட்டு இப்படி இறங்க பார்த்தா பட் இறங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்படி அவளே வந்துட்டு அந்த ரோப்புக்குள்ளே விட்டு அகெயின் பேக் சைடு வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து விளையாண்டா. ஒரு பக்கம் குழந்தைங்க வந்துட்டு நம்ம பயமாக இருந்தாலும் இந்த மாதிரி விடும்போது தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறைய விஷயம். அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தா. சர்க்கிள் வந்து இந்த பக்கம் விடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா மேடம் வந்து இந்த பக்கம் விட்டு இறங்கிட்டு எனக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அகைன் நான் கேட்டேன் அப்படிங்கிறதுனா திருப்பி ஏறிட்டு இந்த கர்வியாக இருக்க சர்க்கிளில் வந்து விட்டுட்டு வந்தால் ஒரு குட்டி பொண்ணு அழகாக ரிவர்ஸில் சர்க்கிளில் வந்து ஏறுது. பாப்பா வந்தோடனே பயந்துடுச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணோன்னே பொறுமையாக ஏறி போச்சு. இருக்கிறதுலே பிடிச்சது இந்த டப்பு கேம் தான். மேடம்க்கு போனோடனே இதில் தான் விளாண்டாங்க. அதுக்கப்புறமும் இதிலேயே தான் லைக் பண்ணி விளாண்டுருந்தா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் விளையாட ஓடி. அப்பா இந்த ட்ரெயினில் போகிறாங்க. இங்கே பாருங்க டிக்கெட் வாங்கியாச்சு. என்ன இங்கே நிற்கிறீங்க? சூப்பர். என்ன கூப்பிட்டு போகிறீங்களா? என்னங்க? அப்போ நானும் பாப்பா தானே? நீயும் அப்போ பீப்பா போ. பீப்பா திருட்டு நாய். பாய். பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த டக் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருந்திருக்கும் போல் தூங்கி வலிஞ்சிக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரைடுக்கு கிளம்பிட்டாங்க மேடமு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீகாக் ஒன்று இருக்கும். இவளுக்கும் பீகாக்னால் என்னதானே தெரியல, அவ்வளோ இருக்குது. போய் பீகாக்லேயே தான் எப்பயும் உட்காருவா. இன்றைக்கும் வழக்கம் போல் அதே பீகாக்கில் தான் உட்காந்தா.
இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீகாக்கில் போகலான்னு சொல்லிட்டுருந்தா பேக்ரவுண்டில் சாங் பயங்கர சவுண்டோடு ஓடும். பேசினது எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் தூங்கிடுவாளோன்னு பயமாக வேறு இருந்தது, ஏன்னா அப்படியே கண்ணெல்லாம் சொக்கிட்டு இருந்தது. பாப்பா எதில் போக போகிறீங்க? லாஸ்ட் டைமே இந்த ஏரோப்ளைனில் போகணுன்னு ஆசைப்பட்டா. டிக்கெட் எடுத்து 2 டைம் போகவே முடியல. அவ்வளோ டிமாண்ட் அந்த ஏரோப்ளைனுக்கு. இந்த டைம் போயே ஆகணும்னு போக வச்சோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும் போல். ஆனால் நான் வேறு பயப்படுறாளான்னு பயத்தை வெளியே காட்டிக்காமல் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா. நான் தெரியுது அவள் வந்து கொஞ்சம் லைட்டாக பயப்படுறா போலன்ட்டு. ஆனால் நான் என்கரேஜ் பண்ணிருந்தேன். வந்தது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் எப்படி இருந்தது? இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.